ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட வணங்கான ஆடியோ லான்ச்சில் வந்து நம்மளோட சூர்யா வந்து இயக்குனர் பாலாவை பற்றி ரொம்ப ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட பாலாவோட இயக்கத்தில் வணங்கான் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து முதல்ல சூர்யா தான் வந்து ஹீரோ நடிக்க இருந்தார். ஸோ சில காட்சிகளும் வந்து கிட்டத்தட்ட பாதி படப்பிடிப்பு கிட்ட முடிஞ்சுது. ஆனால் சில நாட்களுக்கு மட்டுமே வந்து ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட நிலையில் அதன் பின் படத்துலேருந்து அவர் வந்து அஃபீஷியலாக வந்து விலகினார். அதன் பிறகு வந்து அருண் விஜயை வைத்து இந்த திரைப்படத்தை வந்து பாலா வந்து எடுத்து முடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டார். வணங்கான் படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஜனவரி 10ஆம் தேதி 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து அஃபிஷியல் போஸ்டர் மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது. இந்நிலையில் இன்று வணங்கான் இசை வெளியீட்டு விழா வந்து நேற்று வந்து செம்ம பிரம்மாண்டம் வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட்டாக நடிகர் சூர்யா வந்திருந்தார். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வதந்திகள் பரவிட்டு வந்த நிலையில் பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் பெரிய பிரச்சனை. அதனால தான் வந்து அவர் வந்து வணங்கான் திரைப்படத்தில் வந்து விலகிட்டார் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்காகவே வந்து நம்மளோட வணங்கான் ஆடியோ லான்ச் சீஃப் கெஸ்ட்டாக நடிகர் சூர்யா வந்திருந்தார். மேடையில் பேசிய சூர்யா வந்து இயக்குனர் பாலா மூலமாக வந்து என்னோடய வாழ்க்கை வந்து மாறியது. பாலா சார் மற்றும் சேது படத்துக்கு பிறகு என்னை வைத்து படம் இயக்குவதாக கூறினார். அதுக்கப்புறம் தான் வந்து நந்தா வந்துச்சு. ஸோ நந்தா பார்த்துட்டதுக்கப்புறம் தான் வந்து கௌதம் மேனன் வந்து என்னை ஒரு காக்கா காக்கா நடிக்க கூப்பிட்டாரு. காக்கா காக்கா நடிக்க கூப்பிட்டதுக்கப்புறம் தான் முருகதாஸ் வந்து சஞ்சய் ராமசாமி கஜினி திரைப்படத்தில் நடிக்க கூப்பிட்டாரு. இப்போ பாலா சார் மட்டும் 2000 எனக்கு ஒரு ஃபோன் கால் செய்யலைன்னா இந்நேரத்துக்கு நான் இங்கே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உருக்கமான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க ஸ்டேஜில். ஸோ ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஸ்பீச் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு.